ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சமையல்னா இட்லியும் காராமணி காராமணியும் குருமாவும் தான் வைக்க போறேன். ஓகே, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பக்கம் இட்லிக்கு வச்சுட்டு இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஊத்தியாச்சு. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் என்னடா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இட்லிக்கு மாவு ஊத்திடலாம். ஓகே, தேங்காய் அரைச்சாச்சு. மாவு இட்லிக்கு மாவு ஊத்திட்டேன். ஒரு சிறிய முயற்சியா இன்னைக்கு பண்றேன். மக்களே சப்போர்ட் பண்ணுங்க. சமையல் தான் பெரிய வேலைன்னு பார்த்தா அதை விட நம்ம வீடியோ எடுக்கிறது அதை விட பெரிய வேலையா இருக்கு. இல்லாம இந்த வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. இதுல இப்போ தக்காளி, தக்காளி, கேரட், பீன்ஸ், கத்திரி, உருளைக்கிழங்கு இவ்வளவும் நறுக்கி வச்சிருக்கேன் மொத்தமா. சரி, எல்லாமே ஒன்னா போட்டு இது பண்றது தானே அப்படின்ட்டு எல்லாம் தக்காளி, பீன்ஸ், கேரட் எல்லாம் வதங்கட்டும். அதையும் வதக்கிக்கிடுவோம். கேரட், பீன்ஸ் வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காவை இது பண்ணணும். அதுக்குள்ள நானு காராமணிய 2 தண்ணியில ஒரு தண்ணி இன்னொரு தண்ணி வச்சு கழுவிட்டுக்கிட்டேன். இந்த பயிரை ஒரு ஊர்ல காராமணிம்பாங்க, எங்க ஊர்ல தட்டாம்பயிறு சொல்லுவாங்க. காராமணி பயிறு நான் யூடியூப்பை பார்த்துதான் சமையலே கத்துக்கிட்டேன். இப்போ யூடியூப்பை பார்த்துதான் இப்ப இந்த காராமணி குருமாவும் செய்யறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சமையல் கத்துக்கிட்டது யூடியூப்ல, இப்போ அதே யூடியூப்ல கத்துக்கிட்ட சமையலை வச்சு இப்போ என்னோட வீடியோ யூடியூப்ல வருது. ஆச்சரியமா இருக்குல்ல? பரவாயில்ல, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல. மக்களே, உங்களை நம்பிதான் தைரியமா பைத்தியம் மாதிரி ஏதோ புலம்பிட்டு கிடக்க. ஓகே பாக்கீங்களா? எப்படி? ஓ, பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல நினைக்க. வணக்கம் வணக்கம். என்னுடைய சமையலை பாருங்கள். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இட்லியும் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது, எடுத்து பார்க்கலாமா?